வணக்கம். பல நோய்களுக்கான தீர்வை பசும்பால் இப்ப டைரக்டா நமக்கு தரப்போகுதுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோய்க்கு பலவிதமா மருந்துகள குடுப்பாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா 2 வகைங்க. ஒண்ணு ஊசி மூலமா தர்றது, இன்னொன்னு வாய் வழியா குடுக்கறது. வாய் வழியா குடுக்கறது ரொம்ப ஈஸியானதும், சுலபமானதும் கூட. ஆனா இப்படி வாய் வழியா ஒரு சில மருந்துகள குடுக்கும்போது, அது நம்ம செரிமான மண்டலத்த தாண்டி அது குறிப்பிட்ட இடத்துகளுக்கு போணும். அப்படி செரிமான மண்டலத்துக்குள்ள போகும்போது, அங்க இருக்க பல வகை அமிலங்கள் காரணமா அதோட தன்மை குறைந்து, அதோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். டைரக்ட்டா ஊசி மூலமா குடுப்பாங்க. குறிப்பா ஆர்என்ஏ சம்மந்தப்பட்ட மருந்துகள டைரக்ட்டா ஊசி மூலமா குடுக்கும்போது, அது டைரக்ட்டா போய் அந்த செல்ஸ அஃபெக்ட் பண்ணி, அதுக்கான எஃபெக்ட்ட அது சீக்கிரம் கொடுக்கும். ஆனா இந்த நிலையில பசும்பால்ல இருக்க ஒரு விதமான நானோ சப்ஸ்டன்ஸ் ஆன எக்ஸ்ட்ரா செல்லுலார் வெஹிக்கிள்ஸ் டைரக்ட்டா ஆர்என்ஏ மருந்துகள தர உதவும் அப்படின்னு இங்கிலாந்துல இருக்க ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு கொழுப்பா இருக்கட்டும், புரதமா இருக்கட்டும், இந்த ஆர்என்ஏவா இருக்கட்டும், அத டைரக்ட்டா கொண்டு போய் குடுக்கும். இத சுத்தி கொழுப்பு இருக்கனால இது எந்த அமிலங்களாலும் இதோட தன்மை மாறிடாதுங்க. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் வெஹிக்கிள்ஸ் பசுவோட பால்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பசும் பால்ல இருக்க இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் வெஹிக்கிள்ஸ்ல ஆர்என்ஏவை ஒட்ட வச்சு குடல் அலர்ஜியால பாதிக்கப்படுற எலிகள்ல பரிசோதனை பண்ணி பார்த்தப்போ அந்த எலிகள் படிப்படியா குணமாக தொடங்கி இருக்குங்க. கூடிய சீக்கிரம் இதை மனிதர்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பாலை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பால்ல மருந்து கொடுக்கும்போது அது சீக்கிரம் குணமாகும் அப்படிங்கிறது ஆய்வாளர்களோட கருத்துங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சுன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க.